காஞ்சிபுரத்துல ஒரு கேஜிஎஃப் பார்க்கலாம்னு வந்திருக்கோம். கேஜிஎஃப்னு சொன்ன உடனே தங்க சுரங்கம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா கண்டிப்பா இந்த இடம் ஒரு தங்க சுரங்கம்னு சொல்லலாம். அதுக்கு ரீசனே பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட். இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறவங்களுக்கு கோல்டு காயின் ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ கோல்டும் கொடுக்குறாங்க மக்கள். ஹைலைட்டே பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு பேக் சைட்ல தான் பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் போற எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குது. இந்த இடத்துல ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்ற ஒரு காரணத்தினாலே இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் வர வேற கம்பெனிஸ்லாம் என்னெல்லாம் இருக்கு. இங்க L&T கம்பெனி இருக்கு, கொரியன் கம்பெனி இருக்கு, டாடா மோட்டார்ஸ் கம்பெனி இருக்கு. ஸோ அதான் வேலை வாய்ப்புக்கு இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பஞ்சமே கிடையாது. ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. இந்த இடம் ஒரு மெயின் ரோடு ஒட்டினா மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டி. சுத்தி காம்பவுண்ட் சவர் போட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இவங்க மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வெல்கம் டு பிளாக் மிரர் வாக். இன்னைக்கு இந்த வீடியோ போட்டுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான் வந்திருக்கோம் மகளே. காஞ்சிபுரத்தில் ஒரு கேஜிஎஃப் பார்க்கலாம்னு வந்திருக்கோம். கேஜிஎஃப்னு சொன்ன உடனே தங்க சுரங்கம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் கேஜிஎஃப் படத்தை பற்றி நிறைய பேர் சொன்ன உடனே அதுதான் ஞாபகம் போயிருக்கும். எனக்கு கேஜிஎஃப் உடனே அதுதாங்க ஞாபகத்துக்கு வந்தது. கேஜிஎஃப் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை ரிவ்யூ பண்ணலாம்னு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு ஏன் கேஜிஎஃப்னு பேர் வச்சிருக்காங்கன்னு முதல்ல ரீசனே சொல்லிடுறேங்க. கேஜிஎஃப்னா தங்க சுரங்கம்ன்றது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா கண்டிப்பா இந்த இடம் ஒரு தங்க சுரங்கம்னு சொல்லலாம். அதுக்கு உதாரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்திலே பரந்தூர் ஏர்போர்ட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே வருது. நீர்வலூர் சிட்டி ஸ்டேஷன் 2 ஸ்டாப்பிங் ப்ராப்பர்ட்டி பக்கத்திலே வரப்போகுது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் 3 லொகேஷன் மட்டும் ஹைலைட் கிடையாதுங்க. இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க 3x வேல்யூவும் இருக்கு, 3x ரிட்டர்ன்ஸும் இருக்குங்க. இந்த இடத்துல பர் ஸ்கொயர் ஃபீட் 2200 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த தீபாவளி ஆஃபரா பிரைஸை கம்மி பண்ணி இந்த தீபாவளிக்கு புக் பண்ற ஃபர்ஸ்ட் 30 கஸ்டமருக்கு மட்டும் 1950 ரூபா கொடுக்குறாங்க பர் ஸ்கொயர் ஃபீட். இந்த ஆஃபரை மிஸ் பண்றாதீங்க. அந்த 30 கஸ்டமர்ல நீங்களா ஒருத்தரா கூட இருக்கலாம். சீக்கிரம் போய் புக் பண்ணுங்க. அதுக்கு ஸ்கிரீன்ல போற நம்பர் கால் பண்ணி சைட் விசிட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்க இடம் வாங்கினா வெறும் 3 லட்சம் ரூபாய் இருந்தாலே இந்த இடத்துல இடம் வாங்க முடியும். இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறவங்களுக்கு கோல்டு காயின் ஆஃபர் பண்ணிருக்காங்க. சோ கோல்டும் கொடுக்குறாங்க மக்கள். அது என்ன டீடைல்ன்றதை நீங்க நேர்ல வந்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த இடம் ஒரு மெயின் ரோடு ஒட்டினா மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டி. ஹைலைட்டே பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு பேக் சைட்ல தான் பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் போற எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குது. இந்த இடத்துல ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்ற ஒரு காரணத்தினாலே இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் வரப்போகுதுங்க. மெட்ரோ ரயில் 2 ஸ்டாப் வரப்போகுதுங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்தோட வேல்யூ அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம காஞ்சிபுரம் எடுத்துக்கிட்டாலே காஞ்சிபுரத்துல லேண்டோட வேல்யூ அதிகமாயிட்டே இருக்குது. அதோட ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா 600 கோடியை ஒதுக்கி இருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா டிரைனேஜ் வசதிக்காக. நார்மலா பாத்தீங்கன்னா ரேட் 200 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருந்ததுன்னு சொல்றாங்க இந்த இடத்தோட பிரைஸ். ஆனா இப்ப இந்த ப்ராஜெக்ட்லாம் வர்றதுனால லேண்ட் ஓனர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லேண்டோட ரேட் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இந்த டிரைனேஜ் வசதின்னு சொல்லலாம். 600 கோடி ரூபாய் கவர்மெண்ட்ல ஒதுக்குனதுனாலே சொல்லலாம். லேண்டோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 1200 ஸ்கொயர் ஃபீட்டே பாத்தீங்கன்னா 45 லட்சத்துல இருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு இந்த காஞ்சிபுரத்துல. அவ்வளவு ரேட் அதிகமா இருக்கிற ப்ராப்பர்ட்டில இந்த இடத்துல எவ்வளவு பட்ஜெட்ல கொடுக்குறாங்க, என்ன பிரைஸ் கொடுக்குறாங்க, என்ன ஆஃபர்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மக்களே நம்ம கூட பாத்தீங்கன்னா மோஃபிக் பிரதர் இருக்காரு. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஃபைன் ப்ரோ. சூப்பர் பிரதர். நம்ம சைட் எங்க இருக்குது? இந்த சைட்டோட நேம் என்ன? நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கிற இடம் ஆரியம்பாக்கம். நம்ம சைட்டோட ப்ராஜெக்ட் நேம் KGF, கம்பெனி நேம் TWD ப்ராப்பர்ட்டிஸ். பிரதர், இந்த சைட்டோட ஹைலைட் என்ன? நீங்க சென்னையில இருந்து சைட்டுக்கு வர்ற ரோடு சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே தான். அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கு. அது இல்லாம வேற என்ன ஹைலைட்லாம் இருக்கு? அது இல்லாம நம்மளுக்கு சைட்ல இருந்து உங்களுக்கு 3 கிலோமீட்டர்ல பரந்தூர் ஏர்போர்ட் வருது. வேற என்ன டெவலப்மெண்ட்லாம் வரப்போகுது? நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து 2 மெட்ரோ ஸ்டேஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா நீர்வல்லூர், இன்னொரு ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா சிட்டி சைட் சென்டர்னு 2 ஸ்டேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல கம்பெனிஸ்லாம் என்னெல்லாம் இருக்கு? இங்க L&T கம்பெனி இருக்கு, கொரியன் கம்பெனி இருக்கு, டாடா மோட்டார்ஸ் கம்பெனி இருக்கு. அதான் வேலை வாய்ப்புக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பஞ்சமே கிடையாது. ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க சென்னையில இருந்து பெங்களூர் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நார்மலா இருக்கிற பெங்களூர் ஹைவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம நீங்க இப்ப புதுசா கட்டிட்டு இருக்கிற அந்த பெங்களூர் ஹைவே எல்லாம் இந்த இடத்துல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா வெறும் இங்க இருந்து பார்த்தாலே தெரியும் ஒரு 1 கிலோமீட்டர்ல அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்க சென்னையில இருந்து 3 ஹவர்ஸ்ல போயிடலாம். ஆனா இங்க இருந்து 2 ஹவர்ல நீங்க போயிடலாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு. இப்ப காஞ்சிபுரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டெவலப்மெண்டா வந்துட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி கஸ்டமர் வாங்குறதுக்கான ரீசன் ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்னா ஹோட்டல்ஸ், மால்ஸ், காலேஜஸ் எல்லாமே வரப்போகுது. இந்த இடத்துல எப்படிப்பட்ட அம்யூனிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? நம்மளோட பிளாட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னா வாட்டர் டேங்க்ஸ் கொடுத்துருக்கோம். பிளஸ் ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பிளாட்டுக்குமே ஒரு பைப் லைன் கொடுத்துருக்கோம். CCTV கேமரா கொடுத்துருக்கோம். 24
24/7 கேமரா இருக்கு, செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்கோம், பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம், உங்களுக்கு 33 feet 30 feet ரோடு எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே, அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சைட்டுக்கு வந்து அவனி ட்ரீஸ் வச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க மக்களே. இந்த இடத்துல சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. சுத்தி காம்பவுண்ட் சவர் போட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துக்கு டிடிசிபி ரேர் ஆப்பிள் கொடுக்குறாங்க. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா நீங்க இங்க வாங்குற ப்ராப்பர்ட்டிக்கு ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தனித்தனியா வாட்டர் டேப் வந்து வச்சிருக்காங்க. வாட்டர் டேப் வச்சது மட்டும் இல்லாம எல்லாத்துலயும் வந்து தண்ணி வருதுங்க. ஏன்னா இங்க வந்தோடனே பார்த்தேன் நான், எல்லாத்துலயுமே தண்ணி வருது. தண்ணியை வந்து சூப்பரா இருக்குது. அது நீங்க இந்த இடத்துல இடம் வாங்கினீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு வசதியா இருக்கும். இபி கனெக்ஷனும் சரி, வாட்டர் சப்ளைவும் சரி, எல்லாமே பக்கத்திலே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிலேயே பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு பார்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் பிளே ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே வந்து வாக்கிங்லாம் போற மாதிரி ஒரு ட்ராக் ஒன்று போட்டுருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்க உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி ஒரு வசதி எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சைட்டோட இன்னொரு ஹைலைட்டே பாத்தீங்கன்னா எனக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா கம்பெனி எல்லாம் தெரியுங்க. எல்என்டி கம்பெனிக்கு பேக் சைட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டியே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டியை வாங்குறவங்களுக்கு கோல்டு வந்து ஃப்ரீயா தராங்க மக்களே. கோல்டு ஃப்ரீயா தரது மட்டும் இல்ல, இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் இந்த தீபாவளி ஆஃபரா ஃபர்ஸ்ட் வர 30 கஸ்டமருக்கு வெறும் 1950 ரூபாய் கொடுக்குறாங்க பர் ஸ்கொயர் ஃபீட். பண்றாதீங்க. அதுவும் இல்லாம கோல்டு வந்து ஃப்ரீயா தராங்க. இந்த சைட்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 11 ஏக்கர்ல போட்டுருக்காங்க. அதுல 300 பிளாட் போட்டுருக்காங்க மக்களே. ஸ்டார்டிங் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு கிரவுண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க மக்களே. இந்த இடத்துல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா 40% வந்து சேல் ஆயிடுச்சு. மீதி வந்து 60% தான் இருக்கு. நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த ஃபேசிங்ல நீங்க வாங்க முடியும். கார்னர் பிளாட் வேணும், இல்ல எனக்கு கமர்ஷியல்ல வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட கண்டிப்பா இருக்கு. எல்லா ஃபேசிங்லயும் இருக்கு. நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்க முடியுங்க. பர்டிகுலரா இந்த சைட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் என்ட்ரன்ஸ்ல மட்டும் ஆர்ச் பெருசா கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் வந்து கேட் மட்டும் கொடுத்துருக்காங்க மகளே. இந்த சைட்டை ஒட்ட மாதிரி ஸ்கூல் காலேஜ்னு பாத்தீங்கன்னா சங்கரா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி மெடிக்கல் காலேஜ் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜ் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பரந்தூர் ஏர்போர்ட்டும் சரி, ஸோ பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே, பெங்களூர் ஹைவே, இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற இடத்துல நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது இதோட அப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம்னா அதோட அப்ரிசியேஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது முதல்ல பார்த்துட்டு வாங்கணும். அந்த அப்ரிசியேஷனை பார்த்தீங்கன்னாலே நீங்க அந்த இடத்துல இடம் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஐடியா வந்துருங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்க அதை யோசிக்கவே தேவையில்ல. கண்டிப்பா வந்து அப்ரிசியேஷன் ஆகும். இந்த மாதிரி இடத்த நீங்க மிஸ் பண்றாதீங்க. சீக்கிரம் புக் பண்ணுங்க. பிரதர், இந்த இடத்துல இடம் வாங்குறாங்கன்னா எவ்வளவு % லோன் அரேஞ்ச் பண்ணி தருவீங்க? நம்ம இந்த இடத்துல இடம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 80% வரையும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் பிரதர். அதே மாதிரி இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி பாக்குறாங்கன்னா உங்களுக்கு கேப் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி, எங்க இருந்து வந்தாலுமே உங்களுக்கு கேப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபிளாட் எங்க இருக்குதுன்ற தேடி கண்டுபிடிச்சி புக் பண்ணுங்க மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்றேன்.